உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா? கல்லு கடை எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ கேட்க முடியல. போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷன் டக்குன்னு சேர்த்துக்கு அடிச்சிருவேன். இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போயிட்டு தான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்ட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை. நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போடுவான். முரட்டாளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன் நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன். திருக்குறள் தான் படிக்கிற திருவள்ளுவன் ஒருத்தருக்கான். அவர் தம்பி 1959 வரையப்பட்டது இந்த உருவம். இது ஒரு புனையப்பட்ட உருவம் தம்பி. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். மகிழ்ந்து விடுவேன். நான் முதல்ல யாருன்னு தெரியுமா? 1 லட்சம் துப்பாக்கி கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்தவன். உயிர் ஒண்ணுதான் எனக்கு, உயிரை உதிர மயிரும் ஒண்ணுதான். எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? செயல போடு. அதுக்கப்புறம் வெளியில விடுவீல, நான் உன்னை விட்டுருவேன். அதுக்கப்புறம் சும்மா முதல்ல அந்த பொம்பளை யாரு? நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி 2 லட்சுமி அனுப்பிட்டு இருக்க? எனக்கு பிறப்புல வீரருக்கு, ரத்தத்துல வீரருக்கு.